பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ், அதுபோல் எங்களுடைய எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய நேஷனல் சேர்மன் ரோஹித் சௌத்ரி வந்திருக்காரு. அவர் தான் அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு காங்கிரஸ் கட்சியுடைய ஹெட்டாக இருக்கார். டெல்லியிலேருந்து வந்திருக்காரு. வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய எக்ஸ் சர்வீஸினுடைய சேர்மன் அருமை சகோதரர் பேர் வந்து ராஜசேகரன், அதுபோல் மாவட்ட தலைவர் ராமேஸ்வரன் அண்ட் முன்னாள் மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் சங்கரபாண்டியன் மற்றும் அமீர் கான் அண்ட் கக்கன் உள்ளிட்ட நண்பர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டுடைய முக்கிய இது என்னென்னா, நாங்குநேரி தொகுதிக்கு கடந்த 5 ஆண்டுகளாக நான் என்னென்ன செய்திருக்கேன்றதை வந்து மீடியாவில் சொல்லலான்னு இருக்கேன். வந்து நாங்குநேரி தொகுதி சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றிய கோரிக்கைகளை பற்றி தாமிரபரணியில் அதிகப்படியான வெள்ளம் ஏற்பட்டு வீணாக கடல் கடந்து வந்த கடலில் சேர்ந்து கலக்கும் நீரை நிரப்பி தாமிரபரணி கர்மேனியாறு நம்பியாறு ஆகிய அது உங்களுக்கு தெரியும். கர்மேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் 10 ஆண்டுகளாக அது கிடப்பில் கிடந்தது. இந்த திமுக ஆட்சி வந்த உடனே அதை கையில் எடுத்து அதை சிறப்பாக பயன்படுத்தி இப்போ செயல்பாட்டுக்கு வந்தது. அந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கோம். அது ஒரு மிகப்பெரிய திட்டம். அது 1062 கோடி மதிப்பீட்டில் 75 கிலோமீட்டர் நீளத்தில் வெள்ளக்கால் வெட்டி முடிக்கப்பட்டுள்ளது. வெள்ளக்கால் நீர் வரும்போது நாங்குநேரி தொகுதியில் சேர்ந்த 38 குளங்கள் பயனடையும். ஓகே, நாங்குநேரி தொகுதிக்கு வீடு குடிநீர் இணைப்பு திட்டம் ஒரு நகராட்சி 4 பேரூராட்சிகள் நடைபெற்று வருகிறது. அது முடிவடைந்தது. அனைத்து ஊராட்சிகளிலும் தண்ணீர் தட்டுப்பாடே இருக்காது. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் கிராம பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்க துளை கிணறு அமைத்து மின் மோட்டருடன் கூடிய 51 சிண்டெக்ஸ் டேங்க் பல கிராமங்களில் அமைக்கட்டு மக்கள் பயன்பாட்டில் உள்ளது. 5 ஆண்டுகளில் 51 சிண்டெக்ஸ் டேங்கு நாங்குநேரி தொகுதிக்கு என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து கொடுத்துருக்கேன். அதுபோல் 42 பயணிகள் நிழற்குடை 42 பயணிகள் நிழற்குடை நாங்குநேரி தொகுதி முழுவதும் கொடுத்துருக்கோம். அது வந்து அதுவும் என்னுடைய சட்டமன்ற தொகுதியுடைய அந்த நிதியிலிருந்து கொடுத்துருக்கோம். 47 குளத்திற்கு புற கால்வாய் அமைப்பதற்காக சட்டசபையில் பேசி 47 குளம் புற கால்வாய் வழி அமைப்பதற்கான திட்ட அறிக்கை, அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு முதல்ல திட்ட அறிக்கை தயார் பண்ணணும். அந்த அரசுக்கு அதை சமர்ப்பிச்சிருக்கோம். அந்த திட்ட அறிக்கையை தயார் செய்து அதை வந்து அரசுக்கு அறிவிச்சிருக்கோம். 47 குளங்களுக்கு. அது மாதிரி நாங்குநேரியில் வந்து அந்த சிப்காட் இருக்கு இல்லையா, அந்த சிப்காட்டு ரொம்ப காலமாக செயல்படாமல் இருந்தது. அதை வந்து முதல்வருடைய துணை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் இப்போ அதில் இருந்த அந்த சில சிக்கல்கள் இருந்தது, லீகல் அந்த இது இருந்தது. அதெல்லாம் பயன்பாட்டுக்கு சில கம்பெனிகள் புதுசாக வந்திருக்காங்க. மீண்டும் செயல்படுத்துவதற்கான முயற்சியில் அதை வந்து ஈடுபட்டிருக்கோம். அதுக்கான சட்டசபையில் நான் பேசியிருக்காரு. அதுபோல் கூடுதலாக சிப்காட் வேணும்னு சொல்லிட்டு நாங்குநேரியில் வந்துட்டு சிப்காட் மூலகரிப்பட்டி திருவண்ணாமங்கை சிப்காட்டுகளை, அதாவது மூலகரிப்பட்டி திருவண்ணாமங்கை சிப்காட்டுகளை விரைந்து செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு திட்ட அறிக்கை வந்துட்டு முதல்வர் அறிவிச்சிட்டாரு மூலகரிப்பட்டி பகுதியில். அது நம்ம சட்டசபையில் பேசியிருக்காரு. இதெல்லாம் கையெழுப்படுத்தும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாங்குநேரி தாலுகா அரசு மருத்துவத்தில் நாள் ஒன்றுக்கு சரியாக 400 முதல் 500 வெளி நோயாளிகள், 50 முதல் 60 உள்நோயாளிகளும், மாதத்துக்கு 50 முதல் 60 பிரசவங்களும், 40 சிசேரியன் அறுவை சிகிச்சைகளும் நடைபெற்று வருகிறது. இங்கு உள்நோயாளிகள் பிரிவுக்காக செயல்பட்டு வந்த 2 கட்டடமும் பழுதடைந்து ஆபத்தான நிலையில் இருந்தது. அதனை நாங்குநேரி சட்டமன்ற பார்வையிட்டு ஆபத்தான கட்டடத்தை இடிச்சிட்டு இப்போ புதிய கட்டடம் கட்டிடுறோம். 9 கோடி ரூபாயில் புதிய கட்டடம் இப்போ கட்டிட்டு இருக்கோம். அது வந்து ஓரளவு முடிகிற தருவாய்க்கு வந்துடுச்சு. அப்போ வனவிலங்குகளுக்கு ஒரு மருத்துவமனை போட்டிருக்கோம்.
மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் களக்காடு இருப்பதால் பாம்பு கடி விலங்குகளுக்கு தாக்கி மருத்துவமனைகள் பல அறிவிக்கப்படுவதால் அதற்காக களக்காடு அரசு மருத்துவமனையை புதிய மருத்துவ சிகிச்சை பிரிவு கட்டி அது செயல்பாட்டில் இருந்திருக்கு. எது நான் கொண்டு வந்திருக்கேன். நாங்குநேரி தொகுதியில் உள்ள மேல்நிலை பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் அமைத்து பள்ளியை தரம் உயர்த்த வேண்டும் என்று சட்டசபையில் வைத்து கோரிக்கையை ஏற்று 7 அரசு மேல் பள்ளிகளில் கூடுதல் கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. 7 பள்ளிகளில் கூடுதல் கட்டடம் இப்போ கட்டிகிட்டு இருக்கோம். நாங்குநேரி தொகுதியில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மாணவிகளும் தங்கி படிக்க வேண்டும் என்பதற்காக சட்டசபையில் வைத்த கோரிக்கையை இட்டமொழி பகுதியில் 1.5 கோடி 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடம்பன்குளம் அரசு மேல்நிலை பள்ளிகளில் அரசு ஆதி திராவிட விடுதிகள் கட்டப்பட்டு வருகிறது. மூலைக்கற்பட்டி பேரூராட்சி மக்களுக்காக மூலைக்கற்பட்டியில் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் சிதம்பராபுரம் கிராமத்தில் இருந்தாலும் இதுவரை அங்கு குடிநீர் வசதி இல்லாமல் இருந்தது. சட்டசபையில் கோரிக்கை வைத்ததின் விளைவாக தற்போது அங்கு உரைகிணறு உங்களுக்கெல்லாம் தெரியும், உரைகிணறு போட்டு அந்த பகுதிக்கு ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு இருக்குது. சிதம்பராபுரத்தில் ஒரு உரைகிணறு. களக்காடு நகராட்சியை சுற்றி சுமார் 75க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்பெறும் வகையில் களக்காட்டிலிருந்து சென்னைக்கு அரசு விரைவு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. நம்ம பேசி கொண்டு வந்திருக்கோம். மூலையர்பட்டி பேரூராட்சி நாகல்குளத்தில் தரைமட்ட பாலம் இருந்தது. மழை காலத்தில் 3 மாதம் அந்த மணிமுத்தாறு நீர் அது வழியே செல்வதால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தார்கள். தற்போது அந்த இடத்தில் உயர்பட்ட பாலம் அமைக்கப்பட்டுள்ளதால் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அதை பாலத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். நாங்குநேரி சட்டமன்றத்தில் கேடிசி நகர் மக்கள் நெருக்கம் மிகுந்த இடமாக உள்ளது. இங்கு பெரும்பாலும் அரசு ஊழியர்கள், தொழில் செய்பவர்கள் வசித்து வருகிறார்கள். திருநெல்வேலி தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பாளையங்கோட்டை அருப்புக்கோட்டை நெடுஞ்சாலையை இணைக்கும் பிரதான சாலையாக உள்ள கேடிசி நகர் மங்கம்மாள் சாலை பழுதடைந்துள்ளது. போக்குவரத்து நெருக்கடி மீண்ட அந்த சாலையின் இரு பகுதிகளிலும் பல இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாலும் சாலையின் அகலம் குறைவாக உள்ள காரணத்தில் எதிரில் வாகனம் வரும்போது ஒதுங்க இடாமல் உடனே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி வந்தார்கள். அந்த சாலையை நேரில் ஆய்வு செய்து சட்டசபையில் அகலமான சாலை கேட்டோம். அந்த கோரிக்கையை ஏற்று 2.4 கிலோமீட்டர் உள்ள அந்த சாலையானது 2.80 அதாவது 2,80,00,000 3.75 அகலமுள்ள அந்த சாலையை 5.5 அகலத்தில் புதிய சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட்டோம். அது கேடிசி நகர் சாலை. களக்காடு நாங்குநேரி மாநில நெடுஞ்சாலையை நாங்குநேரி தொகுதி மிகவும் முக்கியமான சாலை. இந்த களக்காடு திருநெல்வேலிக்கு செல்வார்கள் இந்த சாலையை தான் பயந்து விட்டு அந்த சாலையை 2 வழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதுபோல் களக்காடு சிதம்பராபுரத்தில் தரம் உயர்த்தப்பட்ட பாலத்தில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் உயிரிழப்பு ஒரு பெண் அடித்து கொல்லப்பட்டாங்க. அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த பாலமும் சிதம்பராபுரத்து வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. கருவை பாளையம் கால்வாய் பகுதியில் வெள்ள நீரை தேக்கி குளங்களுக்கு அனுப்பும் வகையில் கால்வாய் புறவைத்து 20 கோடி மதிப்பில் ஆற்றில் நீரொழுக்கி அமைத்து விட்டுருக்காங்க. அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. இந்த இடம் கருவை பாலங்கோட்டத்தில். அதுபோல் மஞ்சுவிளை கருவேலங்குளம் பாலம், சிங்கிக்குளம் பாலம், கழுவூர் பாலம், பாளை புதுக்குளம் பாலம் ஆகிய இடங்களில் இருந்த சிறிய பாலங்களை அப்புறப்படுத்திவிட்டு புதிய உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டுள்ளது. பச்சையாற்றின் கடைசி அணையான தம்லாக்குறிச்சி அணை சேதமடைந்ததால் நீர் அனைத்து வீணாக வெளியேறுது. சட்டசபையில் கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து 9.5 கோடி மதிப்பில் புதிய அணை கட்டப்பட்டது. இங்கே கடைசி தம்லாக்குறிச்சியில். அடுத்து நம்ம கொடுக்குற வாக்குறுதி மக்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, நாங்குநேரியில் மருத்துவமனை இல்லை. அந்த மருத்துவமனை மருத்துவமனை இல்லை. ஏற்கனவே இருந்த மருத்துவமனை நம்ம எடுத்துட்டு புதிய மருத்துவமனை கட்டிகிட்டு இருக்காங்க. நம்முடைய தற்போதைய அமைச்சர் அவர்கள் நமக்கு அந்த விபத்து பிரிவு, அதாவது இந்த திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி சாலையில் நாங்குநேரி பகுதியில் அடிக்கடி இந்த விபத்து ஏற்படுது. அதுக்கு ஒரு விபத்து அவசர பிரிவு சிகிச்சை பிரிவு ஒரு மருத்துவமனை கேட்டிருந்த அரசுக்கிட்ட. அதையும் தமிழக அரசுக்கிட்ட சொல்லியாச்சு. நிச்சயமாக அதை வருந்த ஒரு இதில் ஒரு ஆண்டு 2 ஆண்டுகளுக்குள்ளால் அந்த மருத்துவமனை வந்துடும். அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவமனை அந்த ரோட்லே நாங்குநேரி பகுதியிலே வருவதாக நம்ம அரசு உறுதியளிச்சிருக்காங்க. நிச்சயமாக அது வந்துடும். நாங்குநேரி திசைமலை ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்டில் ஒரு ரயில்வே கேட் இருக்குது.
நாங்குநேரி சேமல சாலை அதில் ஒரு ஓவர் பிரிட்ஜு கேட்டிருக்கோம், இல்லைன்னா அண்டர் பிரிட்ஜ். ஏன்னா அடிக்கடி அந்த ரோடு வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகுது, ஆம்புலன்ஸ் எல்லாம் வரும்போது போகிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதில் வந்து ரயில்வே மேம்பாலம் இல்லைன்னா ஒரு அண்டர் பாஸ் உடனடியாக கட்டுவதற்கு அதுக்கான அந்த திட்ட அறிக்கை தயார் செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்துடும். மூலகர்பட்டி திருவரங்கமங்கை சிப்காட் அது வந்து முதல்வர் அறிவித்த திட்டம். இந்த திட்டத்துக்கான நில கையகப்படுத்தல் நடந்துட்டு இருக்குது. அதை உடனடியாக இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே நிச்சயமாக அசம்பிளியில் போட்டு, ஏன்னா இந்த பகுதியுடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது அது மிக முக்கியமான திட்டம். அது வந்துடுச்சுன்னா நமக்கு நாங்குநேரி மூலகர்பட்டி இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு இருக்குது. அதை வந்து நிச்சயமாக அரசு சட்டசபையில் பேசி அதுக்கான முயற்சியை நாங்கள் எடுப்போம். மூலகர்பேட்டையில் ஒரு அரசு மற்றும் அறிவியல் கல்லூரி வேணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சட்டசபையில் பேசினேன். மறுபடியும் நான் அரசுகிட்ட வற்புறுத்தி நிச்சயமாக அந்த பகுதிக்கு ஒரு அரசு கல்லூரி வேணும்னு கேட்பேன். ஏர்வாடியில் அரசு மகளிர் கல்லூரி ஒன்று வேணும்னு ஏற்கனவே சட்டசபையில் பேசியிருக்கேன். மீண்டும் வந்து அந்த பகுதியில் ஒரு மகளிர் அரசு கல்லூரி வேணும்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை வைப்போம். களக்காட்டில் போக்குவரத்து பணிமனை அது வேணும்னு மக்கள் கேட்டிருக்காங்க. களக்காட்டில் நிறைய பகுதிகள் வந்து அந்த இடத்துல ஒரு போக்குவரத்து பணிமனை கொண்டு வரணும்னு மக்கள் கேட்டிருக்காங்க. அதையும் கொண்டு வருவோம். பாளையங்கோட்டை விளையாட்டு மைதானம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். மனோன்மணிய சுந்தரனார் கல்லூரி அதோட அந்த கலைஞர் காலத்தில் அது வந்து பெரிய இடம், கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர் இடம். அது வந்து இப்போ காடு போல் இருக்குது. அதை சீர் செய்து இளைஞர்களுக்கு அந்த விளையாட்டு கிராமம் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை நான் இருப்பேன். அதுபோல் நாங்குநேரியில் அந்த 46 குளங்களுக்கு புதிய கால்வாய் அமைத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு நிச்சயமாக அதை வந்து போடுறோம். இப்போ வந்து கிராமத்தில் இருக்க மக்கள் நிறைய பேர் அந்த இதை கேட்டுட்டு இருக்காங்க. அதையும் கொண்டு வருவேன். அதுபோல் தொடர்ந்து இந்த மக்கள் பணிகளை நான் நிச்சயமாக செய்வேன். வந்து இன்றைக்கி நாங்குநேரியில் வந்து ஒரு எழுச்சி, நம்முடைய அரசு மிக சிறப்பாக இந்த 5 ஆண்டு காலம் வந்து செய்த சாதனைகளை நான் நாங்குநேரியை கடந்த 10 நாடுகளாக சுற்றி வருகிறேன். ஏழை தாய்மார்கள் எல்லாம் சிறப்பாக இந்த ஆட்சியை பற்றி சிறப்பாக சொல்கிறேன். குறிப்பாக இந்த 1000 ரூபாய் இந்த வயதான பெண்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கிற திட்டம் வந்து திருப்பி 2000 அரசு வாக்குறுதி கொடுத்துருக்கு. அந்த திட்டம் மக்களுடைய குறிப்பாக அந்த வயதான பெண்களிடத்தில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. வந்து முதல்வருடைய அந்த குழந்தைகளுடைய 8ஆம் வகுப்பு காலை உணவு திட்டம் பெரிய வரவேற்பு இருக்குது. அதை விட பெரிய வரவேற்புன்னா ஒரு சமுதாயத்தினுடைய மாற்றத்தை உருவாக்குற நம்முடைய குழந்தைகள் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு கல்லூரி போகும்போது அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது 1500ஆக நம்முடைய முதல்வர் உயர்த்தி கொடுக்குறாரு. அந்த திட்டமும் மிகப்பெரிய ஒரு ஒரு வரவேற்பை மக்களிடையே பெற்றிருக்குது. அதுபோல் இந்த கல்லூரி குழந்தைகளுக்கெல்லாம் 10 லட்சம் லேப்டாப் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பலவிதமான திட்டங்களை அரசு அறிவித்திருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நம்முடைய நாங்குநேரி பகுதி வரை மக்கள் மிக ஒரு சிறந்த வரவேற்பை எங்களுக்கு கொடுக்குறார்கள். நீங்கள் ஏதாவது